அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் வினோத். காப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய தாமிரம் இல்ல செம்பு அப்படின்னு சொல்லும் இதிலான பாத்திரங்களை பல ஆயிரம் ஆண்டுகளா நம்ம பயன்படுத்திட்டு வரோம். இந்த காப்பர் பாத்திரங்களாகட்டும், தற்போது கிடைக்கிற காப்பர் பாட்டில்ஸ் ஆகட்டும், அது மட்டும் இல்லாம இப்ப இந்த வாட்டர் ஃபில்டர்ல எல்லாம் இந்த காப்பர் பயன்படுத்துறாங்க. இதனால உண்மையிலேயே ஏதாச்சும் மருத்துவ பயன்கள் நம்ம உடலுக்கு ஏற்படுதா? அது மட்டும் இல்லாம இத முறையா பயன்படுத்தல அப்படின்னா எந்த மாதிரி உடல் உபாதைகள் சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படலாம் அப்படின்றத விரிவா இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க. முதல்ல காப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய தாமிரத்தினுடைய மருத்துவ பயன்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்துடலாங்க. இதை ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா தினசரி தேவைகளில் காப்பரினுடைய தேவை மிகவும் குறைவு தான். ஆனால் 1 மில்லிகிராம் அளவுக்கு தினமும் நமக்கு தேவை. அப்படி காப்பர் எதற்காக தேவை அப்படின்னாங்க, முக்கியமாக நம்ம உடல்ல பல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. அதற்கு என்சைம்கள் தேவைப்படுதுங்க. இந்த என்சைம்கள்ல பல என்சைம்கள் உருவாவதற்கு ஒரு மூலப்பொருளாக இந்த காப்பர் இருந்துட்டு இருக்கு. இரண்டாவது, இதற்கு ஆன்டி மைக்ரோபியல் கிருமிகளுக்கு எதிராக போராடக்கூடிய தன்மை இருக்கு. அதற்கான விளக்கத்தையும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், இந்த என்சைம்கள்ல பல இருந்தாலும் 4 முக்கியமான என்சைம்களை பத்தி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்சைம் தைரோசினேஸ் அப்படின்ற என்சைம். இந்த என்சைமுடைய வேலை என்ன அப்படின்னாங்க, நம்மளுடைய முடியில இருக்கக்கூடிய மெலானின் அப்படின்ற பிக்மெண்ட் உருவாவதற்கு, அது மட்டும் இல்லாம நம்ம சருமத்திலையும் இந்த மெலானின் அப்படின்ற நிறமி இருக்குங்க. இது உருவாகணும் அப்படின்னா இந்த தைரோசினேஸ் அப்படின்ற என்சைம் ரொம்பவே முக்கியம். அப்படி முறையா இந்த தைரோசினேஸ் என்சைம் உருவாகல அப்படின்னா சருமத்துல அங்கங்க வெள்ளையாக படிமனாவது, இல்ல அப்படின்னா நம்ம தலைமுடி இளம் வயதிலே நரைத்து போவதற்கு ஒரு முக்கியமான காரணமா இந்த தைரோசின் டெஃபிஷியன்சி இருக்கு. அப்ப தைரோசின் எதிலிருந்து இருந்து கிடைக்குது? காப்பர் முறையா இருந்தாதான் நமக்கு தைரோசின் உருவாகும். சோ அப்ப காப்பர் டெஃபிஷியன்சினால இளம் வயதிலே நரைமுடி ஏற்படலாம். இரண்டாவது என்சைம் செருலோபிளாஸ்மின் அப்படின்ற என்சைம்ங்க. இந்த என்சைம் காப்பர் ரொம்பவே அதிகமா இருக்கக்கூடிய என்சைம் அப்படின்னாலும் அது செருலோபிளாஸ்மின் தான். இதனுடைய வேலை என்ன அப்படின்னா, நம்ம இரும்பு சத்து நிறைந்த உணவுகள் எடுக்கிறோம் அப்படின்னா அது முறையா நம்ம உடல்ல இருக்கிற திசுக்களுக்கு போய் அதனால அந்த இரும்பு சத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஹீமோகுளோபின் ஆகட்டும் இல்ல மயோகுளோபின் ஆகட்டும் அப்படி உருவாகணும். சோ அப்ப நம்ம இரும்பு சத்தை முறையா நம்ம உடலை யூட்டிலைஸ் செய்யணும் அப்படின்னா அதற்கு இந்த செருலோபிளாஸ்மின் அப்படின்ற என்சைம் தேவை. அப்ப காப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய தாமிரம் முறையான அளவுல இருந்தா மட்டும்தான் நமக்கு தேவையான இரும்பு சத்தை நம்மளால யூட்டிலைஸ் செய்ய முடியும். மூன்றாவது முக்கியமான என்சைம் சூப்பர் ஆக்சைடு டிஸ்மியூட்டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்சைமுடைய வேலை என்ன அப்படின்னா, நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய செல்கள் அதனுடைய கடைசி கட்டத்தில் அதனுடைய வாழ்நாள் முடிவடைஞ்சதுக்கு அப்புறம் அது ஒரு மெசஞ்சராக ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸ் இல்ல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற ஒரு வேதிப்பொருளை அது உற்பத்தி செய்யும். இது ஒரு செகண்டரி மெசஞ்சரா ஆக்ட் பண்ணி நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை அந்த செல்களை போய் அழிச்சிருங்க. இதே மாதிரி தான் நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி நம்ம உடல்ல வர பாக்டீரியாக்களையும் அழிக்கும். ஸோ இந்த என்சைம் இதற்கு ரொம்பவே முக்கியம். சோ இந்த என்சைம் முறையா இல்ல அப்படின்னா அது இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாகிறது இல்ல ரொம்ப சீக்கிரமாவே செல்கள் இறந்து போற பிரச்சனையை ஏற்படுத்தும். நான்காவதா பார்த்தோம் அப்படின்னா சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ் அப்படின்ற என்சைம் உருவாவதற்கு தாமிரம் ரொம்பவே முக்கியங்க. இந்த என்சைமுடைய வேலை என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஒவ்வொரு செல்களும் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் மூலியமா தான் அதற்கான சக்திகளை ஏடிபியா உற்பத்தி செய்யும். சோ இது தேவையான அளவு கிடைக்கணும் அப்படின்னா இந்த சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ் அப்படின்ற என்சைம் ரொம்பவே முக்கியங்க. சோ அது முறையா இருக்கணும் அப்படின்னா தாமிரம் ரொம்பவே முக்கியம். கடைசியா இந்த ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன அப்படின்னாங்க, இந்த காப்பர் இருக்கு பாத்தீங்களா, இதனுடைய அயானிக் கான்ஃபிகரேஷனும் ஜிங்க்னுடைய அயானிக் கான்ஃபிகரேஷனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிருமிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதற்கு ஜிங்க் தேவைப்படுது. ஸோ அதை மாற்றி அமைச்சு காப்பர் உள்ள போச்சு அப்படின்னா இதற்கு தேவையான ஜிங்க் கிடைக்காதனால இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இறந்து போயிருங்க. ஸோ இதனால தான் இதுக்கு ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பல மருத்துவமனைகள் ஆகட்டும் இல்ல பழைய வீடுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னாங்க அதனுடைய அந்த கதவுல இருக்கிற தாழ்பால் பார்த்தோம் அப்படின்னாங்க காப்பர் ஆகட்டும் இல்ல பித்தளை ஆகட்டும் இல்ல வெங்கலத்துல உருவாக்கியிருப்பாங்க. ஏன்னா இந்த 3 விஷயத்துக்குமே ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த காரணத்தினால தான்
தற்போது வரை தாமிரம் நம்ம உடலுக்கு நல்லது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோங்க. அதுக்கப்புறம் இந்த தாமிர பாத்திரங்களாகட்டும், இல்ல பாட்டில்கள எப்படி பயன்படுத்துவது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க பாட்டில் ஆகட்டும், இந்த ஜக் ஆகட்டும், இல்ல சொம்பு காப்பர்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதுல 6லிருந்து 8 மணி நேரம் நார்மல் பிளெயின் வாட்டர நீங்க ஸ்டோர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் அத எடுத்து குடிக்கணுங்க. ஏன் அப்படின்னா, இவ்வளவு நேரம் மினிமமா வச்சாதான் அந்த காப்பர் அயான்ஸ் அந்த தண்ணீர்ல கலந்து இருக்கும். அப்ப நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, நமக்கு தேவையான அளவுக்கு காப்பர் கிடைக்குங்க. இதத்தான் காப்பர் இன்ஃபியூஸ்ட் வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது, ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு எடுக்கலாம் அப்படின்னாங்க, WHO ரெக்கமெண்டேஷன் படி 2லிருந்து 3 கப் மட்டும் தான் இந்த தண்ணீர் எடுக்கணும். அப்ப 500லிருந்து 750 ml வரைக்கும் நம்ம தாராளமா எடுக்கலாம். அப்படி எடுப்பதால நமக்கு காப்பர்னால ஏற்படக்கூடிய டாக்ஸிசிட்டி ஏற்படாது அப்படின்னு WHO சொல்லியிருக்காங்க. மூன்றாவது விஷயம், நீங்க எவ்வளவு நேரம் வரைக்கும் அதிகபட்சம் வைக்கலாம் அப்படின்னா 14 மணி நேரம் வரைக்கும் அதிகபட்சமா வைக்கலாம் அப்படின்னு WHO சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுக்கு மேல போகும்போது அதுல இன்ஃபியூஸ் ஆகிருக்கக்கூடிய அந்த அயான்ஸ்னுடைய குவான்டிட்டி அதிகமாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரொம்பவே முக்கியமான விஷயம், காப்பர் பாட்டில்களை நம்ம முறையாக பயன்படுத்துகிறோமா இல்லையா, அது ரொம்பவே முக்கியங்க. ஏன் அப்படின்னா, சமீபத்தில் ஒரு நண்பர் இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தாரு, சார் நான் ரெகுலராக இந்த காப்பர் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் என்னுடைய நண்பர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதனால் பிரச்சனை ஏற்படலாம், பாய்சனிங் ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இது உண்மையா அப்படின்னு கேட்டிருந்தாரு. காப்பர்னால ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள் ஏற்படலாங்க. ஆனால் அது எப்போ ஏற்படலாம் அப்படின்னா, இவங்க முறையாக இந்த பொருட்களை பயன்படுத்தலை அப்படின்னா அதனால் ஏற்படலாம். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த காப்பர் பாட்டில் வாங்குறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 24 மணி நேரம் அதுல இந்த வாட்டரை ஃபில் பண்ணிட்டு அதை டிஸ்கார்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் ஆகட்டும், இல்ல புளிய வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வாட்டர் ஸ்டோர் பண்ணி பயன்படுத்துங்க. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாங்க, சுடுதண்ணீரை இந்த காப்பர் பாட்டில்ல ஊற்றக்கூடாது. ஏன்னா இந்த சுடுதண்ணீரை ஊற்றும் போது அதிகமான அயான்ஸ் அதுல இன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூன்றாவது விஷயம், இதுல லெமன் ஜூஸ் ஆகட்டும், தேன் கலந்த தண்ணீர் ஆகட்டும், இல்ல கிரேப் ஜூஸ், இந்த மாதிரி அசிடிக் ஃப்ரூட் ஜூஸஸ் கண்டிப்பா ஃபில் பண்ணக்கூடாதுங்க. நான்காவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காப்பர் பாட்டிலை நீங்க ஃப்ரீஸ் பண்ணி பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும்போது காப்பர் லீச்சிங் அப்படின்ற பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இது மாதிரி நீங்க முறையா பயன்படுத்தினீங்க அப்படின்னா இந்த காப்பர் டாக்ஸிசிட்டியை கண்டிப்பா நம்ம அவாய்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் கேட்குறாங்க, இந்த காப்பர் கலர் மாறுது சார், அப்படியே பச்சை கலர்ல பாசி படிஞ்ச மாதிரி ஆகுது, அப்படி இருந்தா விஷமா அப்படின்னு கேட்குறாங்க. விஷம் கிடையாதுங்க. ஆனால் அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அப்படி இருக்கும்போது லெமன் இல்லை புளியை வச்சு அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாட்டரை ஃபில் பண்ணி பயன்படுத்தலாம். ஏன்னா காப்பர் ஆக்சிடேஷன்னால இந்த மாதிரி க்ரீன் கலர் ஆகட்டும், இல்லை ப்ளூ கலரில் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. கடைசியாக காப்பர் டாக்ஸிசிட்டி சிம்டம்ஸ், ரத்தத்தில் தாமிரம் அதிகமாகும் போது அது எந்த மாதிரி அறிகுறிகளை ஏற்படுத்தலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாங்க. நான் முன்னையே சொல்லியிருந்தேன், தினசரி காப்பரினுடைய தேவை 1 மில்லிகிராம் தான். ஆனால் நீங்கள் 10 மில்லிகிராமுக்கும் அதிகமாக எடுக்கும்போது அப்போ தான் இந்த மாதிரி இந்த அறிகுறிகள் ஏற்படலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சிலருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படலாம், வயிற்று வலி ஏற்படலாம், வாந்தி, குமட்டல் ஏற்படலாங்க, தலைவலி ஏற்படலாங்க. ஒரு சிலருக்கு ரொம்ப இந்த டாக்ஸிட்டி அதிகமாக இருக்கும்போது கிட்னி மற்றும் லிவர் பிரச்சனையையும் ஏற்படுத்தலாங்க. அடுத்து இந்த காப்பர் ஜக் ஆகட்டும், இல்லை காப்பர் பாட்டில்ஸ், ரெண்டுல எது நல்லது? ஒரு ரிசர்ச்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க, இந்த காப்பர் ஜக் மற்றும் காப்பர் பாட்டிலில் தண்ணீரை 8 மணி நேரம் ஸ்டோர் பண்ணி அவங்க எடுத்து அந்த தண்ணீரில் எவ்வளவு பர்சன்டேஜ் இந்த காப்பர் அயான்ஸ் இன்ஃபியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்த்ததுல இந்த காப்பர் பாட்டில்ஸோட அந்த காப்பர் ஜக்கில் அதிகமான அந்த அயான்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காப்பர் ஜக்கு தான் இந்த பாட்டிலோட பெஸ்ட். ஏன்னா சர்ஃபேஸ் ஏரியா இதற்கு அதிகம். அடுத்து ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாங்க, என்னதான் இந்த பாட்டில் ஆகட்டும், இல்லை இந்த பாத்திரங்களில் காப்பர் இருந்தாலும் நமக்கு பல உணவுகள் இருந்துமே காப்பர் கிடைச்சிட்டு தாங்க இருக்கு. ஸோ இது நல்லது தான், பட் இது அத்தியாவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் ஆகட்டும், வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், ஃப்ரூட்ஸ் ரெகுலராக எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அந்த 1 மில்லிகிராம் ஆனால் காப்பர் தினசரி கிடைச்சிட்டு தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அது முடியல, ஆனால் உங்களுக்கு ஹெல்த்தியாக நீங்கள் தினமும் தண்ணீர்லேயே கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்திங்கனாலே போதுமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பயன்பெறுவாங்கன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உள்ளங்கையில் மருத்துவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மருத்துவம் சார்ந்த தங்களுடைய சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.